ஹலோ என்ஜிடி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி தான் வந்து விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் கடைசியாக என்னை பார்த்துருக்கும் போது என் வாய்ஸ் வந்து ரொம்ப கரான்னு தொண்டையில் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த சளியெல்லாம் இப்போ போயிடுச்சு மக்களே. எப்படின்னு தெரியல, தினமும் சுடுதண்ணி குடித்தா போயிடுச்சு. ஸோ நீங்களும் சளி பிடிச்சா சுடுதண்ணி குடிச்சிட்டு, சளி பிடிச்சா நீங்கள் எதையை கொடுப்பீங்க? ஆட்டுக்கால் சூப் இல்லைன்னா சிக்கன் சூப், இந்த ரெண்டு இடத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு, ஷேர் கூட பண்ண வேண்டாம் சொல்ல மக்களே, பண்ணிடுங்க. கமெண்ட் உங்களோட ஃபேவரட் கேம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது பிடிக்கலையா, நான் ஏதாவது இந்த சேனலை மாற்றணுமா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் உங்களோட கமெண்ட்ஸை படித்து என் சேனலில் ஏதாவது மாற்றணுமா, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சமா நான் அடாப்ட் ஆகிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிஆர் போக போகிறதில்ல, பிஆர் நம்ம போக மாட்டோம். இன்றைக்கி கிளாஷ் ஸ்குவாடு வேண்டாம் மக்களே, நம்ம வேணால் இன்றைக்கி கிராஃப்ட்லேண்ட் போகலாம் மக்களே. இன்னும் மக்களே, இனிமேல் நான் உங்களை மக்களேன்னு கூப்பிட்டேன் இல்லைன்னா என்ஜிடி ஃபேமிலின்னு கூப்பிட்டேன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க மக்களே. நான் இது முடிக்க மக்களேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸ் ஸ்குவாடு தான் போக போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ரேங்கில் அவ்வளோ போக மாட்டோம், ஏன்னு கேட்காதீங்க. அதில் வந்து இப்போ நான் ஒரு கேம் ஏற்றிட்டுருக்கேன், வேர்ல்டு வார் 2ன்னு, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஷூட்டிங் கேம், ஆன்லைன் கேம் தான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கே வேணுமா இல்லை இன்னும் நாளான்னைக்கு வேணுமா, அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வேணுமா இல்லைன்னா நாளான்னைக்கு வேணுமான்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. ஏன்னா மண்டே வந்து நிறைய குழந்தைங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க. ஒரு வேளை கேம்ஸ்லாம் பார்க்காதன்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வேணும்னா மண்டே சொல்லிடுங்க. ஒரு வேளை சண்டே தான் எல்லாமே ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் எவ்வளோ பேர் ஃப்ரீ ஃபயரும் கால் ஆஃப் டியூட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுமே இல்லைன்னு நான் சொல்ல போகிறதில்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரீ ஃபயரில் எனக்கு அவ்வளோதான், எனக்கு கால் ஆஃப் டியூட்டியில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலேயும் ஆதரவு தான் என்னோடய முக்கியமான ஃப்ரெண்டு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஒருவேளை பார்க்க முடியலன்னா நானே சொல்லிடுறேன், அவர் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டியது ஒரு 3 நிமிஷம் ஓட்டிகிட்ருக்கேன். இதே நான் கடைசியில் வந்து சொல்கிறதுக்கு நான் முட்டாளாக தான் இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உங்களை போர் எடுக்க விரும்பல, நான் வந்து இப்போது பாஸ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் மேட்ச் வந்தாச்சு. புதுசாக M60 லெவல் 3 விட்ருக்காங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு தெரியாது. ஃப்ரீ ஃபயரில் என்ன ஒரு முக்கியமான எனக்கு பிடிக்காத விஷயம்னா, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து மோட்டோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதோட அந்த ரெக்கார்டிங் உண்டானதெல்லாம் ஒரு சைடில் போய் இருந்துக்கும். அது நம்ம நகர்த்தி வச்சாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து அது இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அது இருக்குது. நான் வளர்றேன்னு நினைக்கிறேன் கைஸ், நான் உங்களை போர்டு விரும்பல. நான் வாட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே இல்லாட்டி ஏதாவது இருப்பேன். இங்கே தான் போயிருக்கு. கடுப்பேற்றுவமாக நான் பண்ணுறேன்னு ஃபினிஷிங் மூவ். எக்ஸ்ட்ரா போச்சு. எங்கடா இருக்குங்க? நல்ல வேலை ஏதோ மெடிக்கல் கிடச்சிருக்கு, அது மாதிரி போகும். வாங்க கொண்டு வேண்டா. உங்களோட ஃபேவரட்டு கன்னு ஆகா இன்ட்ரெஸ்ட் லாக்கில் இருக்குது, இல்லைன்னா வாங்கிக்கலாம். SKS பரவாயில்ல, SKS வாங்கிக்கலாம்.
அது அந்த பாட்டு பாடக்கூடாது, சாரி. ஐயோ காய்ஸ், இந்நேரம்னு பார்த்தா எனக்கு அர்ஜென்ட்டாக 1 டாய்லெட் வேணும் காய்ஸ். எக்ஸ்கோ வாடா டே, வாடா வெளியோ. ஓ ஷிட், எங்கே நடிக்கிறானுங்கன்னு தெரியலையே. ஓ ஷிட், டே ரிவைவ் பண்ணுங்கடா டே, டே ரிவைவ் பண்ணுங்கடா, டே மேலே வாடா டே, வாடா மேலே வாடா, ஹெல்ப். அவன் என்ன கைஸ் வச்சுருந்தா கரெக்டாக போட்டான். இவன் யார், வெறும் பாட்டாடா நீ? அடப்பாங்க, ஆஃப்லைன்லாம் எதுக்கடா போகிறீங்க? மேட்ச்சுக்கு ஜெயிக்க போகன்னு நினைக்கிறேன் கைஸ். 2 vs 1 போய்க்கலாம், 1 vs 1. நல்ல வேலை கைஸ். அல்ட்ரா பாட்டுங்கிறவர் தான் இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கே வந்து உதவி பண்ணியிருக்காரு. ஆகா சரி, இந்த வாட்டி நம்ம ஸ்னைப்பர் நம்பி போகிறது இல்லை. அது நம்மளை காவு வாங்கி விட்டுது. சீக்கிரமாக விடுங்கடா. அது அந்த பறவை போலவா வேண்டும், பாட்டு பாட மாட்டேன். ஆஹா, கண்டிப்பாக இங்கே ஒருத்தனாக வரும். அவனோடே இருக்கான், வாடா. ஓ யாருகிட்ட நிமல் ஆதவன்டா, கேமரா. ஐயோ முடிச்சுட்டானுங்களே அதுக்குள்ள. கைஸ், நான் வந்து செகண்ட் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து ஓகே கூட ஆரம்பிக்கலான்னு போடுங்க. ஸோ செகண்ட் சேனல் எதுக்குன்னா சும்மா தான். அது வந்து MGT 2, இது MGT. என்ன பேராஃபால் வச்சுருக்கேன். விடுங்கடா, AWM வச்சு அப்படியே தூரத்து வந்து போடுங்க. ஸ்னைப்பிங் பண்ணி ரொம்ப நாள் வச்சு டச்சு விட்டு போடும்போது வேறு பயமாக இருக்கும். ஓ ஷிட், எஸ் எங்கடா அந்த ஒருத்தன்? அங்கே ஓடனா. நம்ம எதுக்கோ M60 எடுத்துக்குவோம். இங்கே ஓடன மாதிரி இந்த மேட்ச் முடிந்து விட்டது. யார் ஃபஸ்ட்டு இன்னும் காமிக்கவே இல்லை. அல்ட்ரா பாட்டு தான் கைஸ் ஃபஸ்ட்டு. சரி, இப்போ நம்ம World War 2 டவுன்லோட் ஆகிருந்தால் அதுக்கு போவோம். டவுன்லோட் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக மோசின் நாகன்ட்டுன்னு ஒரு கன்று வரும். இந்த ஆக்சுவலாக இது வந்து சோவியத் யூனியன், நாசி ஜெர்மனியெல்லாம் இருந்த காலத்தில் தான் இந்த கேமே இருக்குது. ஸோ மாசின் நாகன்ட்டு வந்து சோவியத் யூனியன் கண்டுபிடிச்ச கன்று. ஸோ அந்த கன்று வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கும் கைஸ், செம்மையாக இருக்கும் அந்த கன்று. 2 புல்லெட்டில் ஒரு ஆளையே போட்டு தள்ளிடுறான். நெஞ்சில் சுட்ட ஒரே புல்லெட்டு தான். சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் இருக்க கிலோ போல்ட் ஆக்ஷன் அண்ட் MK2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயோ கைஸ், 3490 MB இதுக்கு ஏறணும். 5 hours லெஃப்டா? நம்ம பேசாமல் பண்ணுவோம். இது இப்படியே வச்சுக்குவோம். இது இப்படியே வச்சா வராதுன்னு வேறு போடுதே.
பார்த்துக்கோ நமக்குன்னு இது புதுசா கைஸ் நான் கட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காது. அதுக்கப்புறம் நான் ப்ளே ஸ்டேஷனில் விளையாடுற GTA 5 அண்டு கால் ஆஃப் டியூட்டி வேர்ல்டு வார் 2 இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஆமாம் ப்ரோ ப்ளே ஸ்டேஷனில் விளையாடுறது போடுங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. ஸோ நான் வந்து ஒரு ட்ரைபாடு வாங்கி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறேன். ஸோ நான் கட் பண்ணிடுறேன் கைஸ். நான் வந்து இப்போது FFAR தான் தான் வந்து வச்சுருக்கேன். FFAR புதுசாக ஒரு ஸ்கின்னு வந்துச்சு. ஸோ TF போஸ்டல் லெஃப்ட் சைடில் இருக்கே லெஜெண்ட்ரி ரேங்க்கில் அவர் தான் வந்து நம்ம தலைவர் ஆரவ். இருங்க மெயில் ஏதாவது கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போகலாம் கைஸ். கிடச்சிருக்கு. என்ன கண்ணுக்கு இது கார் டேட்டா என்ன? விஎம்பியா? விஎம்பி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கைஸ் இதெல்லாம் என்ன க்ளைம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆரவ் பார்த்தோன்னா தான் திட்டுவானே இதெல்லாம் க்ளைம் பண்ணுறான் சொல்லிக்கிட்டே இருப்பான். கைஸ் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் AK-47 இருந்த இடத்துல வந்து இப்போ நம்ம PPSH-41 வந்து விட்டது. ஸோ இதுவும் வந்து சோவியத் யூனியன் கண்டுபிடிச்சது தான். FFAR இந்த கன்று தான் இப்போ நான் வந்து ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டான அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஹார்ட் பாயிண்ட்டா? ஐயோ இது ரொம்ப மோசம் கைஸ். எப்போவுமே ஃப்ரண்ட் லைனும் டீம் டெத் மேட்சும் தான் வைப்பேன். ஆரவ் டீமில் திடீர்னுட்டு நான் சேர்த்தனால நான் ஃபஸ்ட்டு திடீர்னு வெளியே போய் ஐ மீன் எப்படி சொல்கிறது அவன் வந்திருக்குதானேன்ட்டு நான் வந்து ஹார்ட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் மாற்றினேன். ஹார்ட் பாயிண்ட்டுக்கும் வேறு எதுக்கும் மாற்றினேன். அதுக்கப்புறம் அவனே வெளியே போயிட்டு என்னையே கூப்பிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே விளையாண்டுருந்தோம். என்னாச்சுன்னு தெரியல நடு மாதம் வெளியே போயிட்டான். அவனுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சார் உங்களுக்கு பிடிக்காத ஃபஸ்ட்டு கேம் ஓடுனா என்னென்னு மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ். நம்ம இங்கே பார்த்துக்குவோம் அவனுங்க அங்கே பார்த்துக்கிட்டோம். சுற்றிட்டு கூட வருவானுங்க கைஸ். ஐயோ நினச்சண்டா. டே புடிங்கடா டேய் சீக்கிரமாக மாலை ஏறுங்கடா ஏறுங்கடா. போடா ஐயோ 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 இப்படி ஆயிடுச்சு. ஓ ஷிட் ரைஸ் நான் PPSH எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்த்தே ஆகணும். கீழே வர்றவானுங்களே இல்லை மேலே ஆமாம் கீழே வருவானு கண்டிப்பாக. ஹீரோ பண்ணுறா டே நான் உனக்கு கொள்ளாமல் விட மாட்டேன்டா. ஓ வந்தது இங்கேயா? ஓ ஷிட் கைஸ் நம்மளோட இவனுங்க கன்ஃபார்மாக எங்களோட ஸ்ட்ராங்காக தான் கைஸ் இருக்கானுங்க. ஓய் இங்கே தான் இருக்கியாடா நிமல் நிமல் ஆதவன்டா. செம்மையாக கொண்டுட்ருக்கனே சொரலை மாதிரி.
அங்கே நம்ம ஆளுங்க இங்கே ஒருத்தனாவது இருக்கான். ஓ டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏ ஹே ஹே ரைட் கைஸ், அவங்க கண்டிப்பாக நம்ம பவர்ஃபுல்லாக வாங்கி இருக்கானுங்க. டேய் எப்பட்றா அந்த பொட்டு பட்டாஸ் கண்ணை வச்சு நீ போத்தல்றா? நான் அந்த அளவுக்கு சப்பையான பிளேயரா? உள்ளே போய் ஒழிஞ்சுக்குவான். எவன் வந்தாலும் அப்படியே கொண்டுடலாம். ஐயோ உள்ளதான் வருவாங்க. போகிறான் வரல. என்னன்னா வருவானுங்க. இங்கே மட்டும் ஓப்பனிங் வச்சுக்கோ. வாங்கடா, தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்கடா. முடிய நேரத்தில் ஒருத்தன் வரணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த இன்னொரு டார்கெட் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கானு. வாங்கடா, வரேன்டா. ஓ பலியாடு. LK24 நல்லா இருக்கும் போலையே. எடுத்து பார்ப்போம். செத்தா நம்ம கண்ணை நம்ம கையிலே தானே வரும். எங்கடா எனிமி கான்டாக்டு? நல்லா தான் பேசிருக்கு. உட்றா ட்ரோனு, ஐ மீன் கில்லர் ட்ரோன். ஆனால் ஃபயர் ரேட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே உட்காந்துக்குவா. பின்னாடி வாங்கடா, வேணும்டா ஒருத்தன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே நீ மேலே வேறு இருக்கீங்க. உங்களை இருக்கீங்க உங்களை. ஷிட், here we go. இந்த கார் வேறு நல்லாவே இருக்காது. பவர் லிஸ்ட். டேய் ஏன்டா இந்த கண்ணா நல்லாவே இல்லையாடா? எனக்கு தெரிஞ்சு இது ஒத்து வராது. வரவான்னு இருக்கு. டீம் டெத் மேட்ச் நினச்சிட்டு அவங்க கொண்டுட்டு மட்டும் தான் இருக்கான். டேய் கைஸ், நான் FFIR மாத்திரம்னா முடியலை. அதாவது எதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு பாட மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு என் டீம்மேட்ஸ் என்னோடய சாங்காக தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். போங்கு, ஐயா போங்கு போங்கு. ராக்சிமெட்ரி மைனை போட்டு விட்டு அங்கே போயிடுவோம். யூஸ் பண்ணுற நிம்மலை. டேய் இங்கே தான் வாங்கினேன்டா. இப்படி இருந்தாலும் அங்கே தான் இருக்க போகிறானுங்க. ஒபாமா சி ஒபாவா. வந்துருவானுங்க இப்போ. ஹார்ட் பாயிண்ட் எங்க வரண்டா?
பின்னாடி இருந்து கோலையாட்ட போட்டு விட்றாங்களே கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் LK24க்கும் கம்பேர் பண்ணி நல்லா இருந்தோன்னா LK24 எடுத்துக்கலான்னு இருக்கேன். குட் 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 உள்ள போட. அப்பாடா. எஸ் 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 ஜெயிச்சிட்டோம் கைஸ். போதும். சீக்கிரம் வெளியே வாங்கடா. ஜோரி கூழ் யாரோ லைக் கொடுத்துருக்காங்க, அது போதும். நான் ஏதோ இந்த ஜெம்ஸை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் 63 தான் ஃபயர் ரேட்டு. ரேஞ்சு கொஞ்சம் கம்மி. மற்றபடிக்கு எல்லாமே இந்த நேரத்தில் வீரங்கெல்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா கைஸ்? பார்த்துக்கலாம். சாமி சாமி சாமி, நமக்கு எதுக்கு இந்த ஆப்டிக்கு? போது 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 நம்ம இது போல வரதான் மாற்றிக்கலாம். போக்கு இது நல்லா இருக்கு. ரீலோடே பண்ண தேவையில்லை. கேமோ ஸ்பெஷலா எனக்கு தெரியாது. அதுக்கு 2 ஏதோ ரேரு சாம் அண்ட் பாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மனுஷனை தான் நான் வைக்க போகிறேன். பாய் கைஸ். அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நாளைக்கு தான் இல்லை, நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். பை கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். 6 7